ஆற அமர எல்லா இபாதத்துகையும் முடித்துவிட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய 3 துவாக்கள் மிக முக்கியமான ஒன்று. ஒன்று தௌபத்தன் நசுஹா என்று சொல்லக்கூடிய களப்பற்ற தௌபா, பாவ மன்னிப்பு செய்த. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, உலகத்தின் வாழ்க்கையில் நபிமார்கள் துவாவின் மூலமாகத்தான் ஜெயம் பெற்றார்கள். வலிமார்கள் துவாவினால் தான் ஜெயம் பெற்றார்கள். எத்தனையோ மக்கள் துவாவின் காரணமாக அவர்களுக்கு நேர இருக்கின்ற ஆபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கான பாக்கியங்கள் வரிசை கட்டி வந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ருகள் ஃபிக்ருகள், குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தின் பராத்துடைய நன்னாளில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களுமே அல்லாவிடத்தில் மிக விசேஷமான மதிப்பையும் அந்தஸ்தையும் பெறுகின்றன. அந்த விசேஷமான அமல்கள் நம்மிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தக்தீர் என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை கூட அல்லாவின் கருணையினால் சில பல நேரங்களில் ஒரு வேளை அச்சுறுத்தக்கூடிய தலையெழுத்தாக அல்லது மனதுக்கு பிடிக்காத தலையெழுத்தாக இருக்கிற பட்சத்தில் செய்யக்கூடிய திக்ருகளும் செய்யக்கூடிய தௌபாக்களும் இந்த பராத்துடைய நன்னாளில் தலையெழுத்தையே மாற்றுவதற்குண்டான காரணமாக அமைகின்றன. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கலா. மனதார அல்லாவிற்காக தான தர்மம் செய்வது கெட்ட தலையெழுத்தையும் நேர இருக்கின்ற துன்பத்தையும் கூட மாற்றக்கூடியது என்று சொல்வார்கள். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆஉ ரத்துல் பலாஇ வல் கலா, மனமொருகி துஆ செய்வது கெட்ட தலையெழுத்தையும் நேர இருக்கின்ற துன்பத்தையும் கூட மாற்றக்கூடிய சக்தி, கெட்ட தலையெழுத்தையும் நேர இருக்கின்ற துன்பத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது என்று சொல்வார்கள். அதனால் இந்த பராத்துடைய நன்னாளில் எப்படி நாம் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய நின்று தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல அமர்ந்து அல்லாவிடத்தில் மன்றாட்டம் செய்யக்கூடிய அந்த ஒரு இபாதத்தையும் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, உலகத்தின் வாழ்க்கையில் நபிமார்கள் துவாவின் மூலமாகத்தான் ஜெயம் பெற்றார்கள். வலிமார்கள் துவாவினால் தான் ஜெயம் பெற்றார்கள். எத்தனையோ மக்கள் துவாவின் காரணமாக அவர்களுக்கு நேர இருக்கின்ற ஆபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அவர்களுக்கான பாக்கியங்கள் வரிசை கட்டி வந்தது. அந்த துவாவை இந்த புனிதமான நன்னாளில் கையில் எடுத்து கொண்டு நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அப்படி பர்டிகுலர் 3 துவாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பராத்துடைய நன்னாளில் ஆற அமர எல்லா இபாதத்துகையும் முடித்துவிட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய 3 துவாக்கள் மிக முக்கியமான ஒன்று. ஒன்று தௌபத்தன் நசுஹா என்று சொல்லக்கூடிய களப்பற்ற தௌபா, பாவ மன்னிப்பு செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து ஒரு புனர்ஜென்மத்தை அல்லாஹ் தந்தருள வேண்டும், ஒரு புது மனிதனாக நம்மை வாழ வைக்க வேண்டுமெனில் நாம் இந்த துவாவை அதிகம் செய்ய வேண்டும். ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். சையதுனா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட அற்புதமான துவா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் அப்படியே மடிந்து போய் தாழ்ந்து போய் அல்லாவிடத்தில் சரணாகதி அடையக்கூடிய ஒரு உயிர்ப்பு இந்த துவாவில் ஒட்டி கொண்டிருப்பதை உங்களால் காண முடியும். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்து விட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தவறை செய்து விட்டார்கள். இந்த இடத்துல வியாக்கியானம் அந்த 2 பேரும் பேசலை. யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை கெடுத்துட்டான், அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம், யா அல்லாஹ் என்ன காரணத்தினால அப்படி ஆயிடுச்சுன்னு அடுத்தவன் மேலே பழியை போட்டு தான் தப்பிக்க விரும்பலை. இந்த இடத்துல தவறு தான், அதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம், நீ மன்னிக்கலைன்னு சொன்னால் நஷ்டவாளிகளில் நாங்கள் ஒருவரை ஆயிடுவோன்ற அந்த பணிவு அந்த துவாவினுடைய பாக்கியமாக மாறியது. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருவருடைய கண்ணீரை துடைத்தான், அவங்களுடைய பாவங்களை மன்னித்தான், அதற்கு அடுத்துள்ள வாழ்க்கையை நல்லதாக அமைத்து தந்தான். இது ஒரு துவா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத்தி
மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த துவா ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினவ் வர்சுக் அஹ்லஹு மின சமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த துவா ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினவ் வர்சுக் அஹ்லஹு மின சமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த துவாவை இந்த பர்டிகுலர் நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்ந்து செய்யணும். தனக்கு தங்கு தடை இல்லாத ரிசுக்கை அல்லாஹ் தர வேண்டும், செல்வத்தை தர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பற்றி பிடிக்கணும். அவங்களுடைய துவாவினுடைய அந்த தாத்பரியமே ரிசுக்கை கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அவங்க மக்காவை குறி வச்சு கேட்டாங்க. இப்போ நம்முடைய நோக்கம் என்னண்டா, நான் வாழ்கிற இந்த ஊரை எனக்கு சலாமத் பெற்றதாக, எனக்கு நிம்மதியை தரக்கூடியதாக ஆக்கிடு. வர்சுக் அஹ்லஹு மின சமராத்து, பலாபலன்களையும் மிகச்சிறந்த ரிசுக்குகளையும் இதில் உள்ள மக்களுக்கு நீ அள்ளி அள்ளி வழங்குன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் ரிசுக்கின் அபிவிருத்திக்காக இந்த துவாவை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இந்த இரவில் ஓதுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மின்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மின்னார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மின்னார். அவ்வளோதான். யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்குறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மின்னார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை வேண்டுகிறேன், கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். திரும்பவும் நான் ரீகால் பண்ணுறேன், 3 துவாக்கள் மிக முக்கியமான ஒன்று. ஷஃபே பராஅத் என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளில் கேட்கக்கூடிய ஒன்று சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் 3 முறை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினவ் வ இத கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினவ் வர்சுக் அஹ்லஹு மின சமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். 2வது. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மின்னார். இந்த 3 துவாக்கள் 3 மும்மணிகள் கேட்டது. அந்த மும்மணிகள் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செய்தது போல இந்த பாவியான என்னுடைய இந்த வார்த்தையை, என்னுடைய இந்த துவாவை கபூல் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வசீலாக வைத்து கேளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.